வந்தே மாதரம். வந்தே மாதரம். வந்தே மாத்திரம் வந்தே மாத்திரம். அண்ணா இங்க பாத்தீங்களா தேசிய கொடி. பரதேசி என்னடா கலர்ல ஒட்டி வச்சிருக்க? ஆரஞ்சு மேல வரணும், பச்சை கீழே வரணும்னா பரதேசி. சார் தெரியலண்ணே. சரி அதெல்லாம் விடுங்க. என் ஸ்டேட்டஸ் பாத்தீங்களா? அதான் போன் கீழே போட்டு பாருங்க 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 பாருங்க. என்ன ஸ்டேட்டஸ் போட்டுக்கிற? ஓஹோ, இப்போ வந்து நீங்க ரிபப்ளிக் டே வந்ததுனால ஸ்டேட்டஸ் போட்டு தியாகி ஆயிட்டீங்க. அப்ப சுதந்திரத்துக்காக போறவங்க எவனும் தியாகி கிடையாது. ஏன்டா டே 2 நாள் ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே, அதுக்கப்புறம் ஜனவரி ஆன ரிபப்ளிக் டே, இதுக்கு மட்டும் ஸ்டேட்டஸ் போட்டு கிழிச்சிருவானுங்க. சரி சரி சரி, அடுத்த ஸ்டேட்டஸ் பாருங்க. அடுத்த ஸ்டேட்டஸ் என்ன போட்டிருக்க? என்னடா இது? ரிபப்ளிக் டே ஸ்டேட்டஸ்னா? டேய், ரிபப்ளிக் டேன்னு சுதந்திர நாள் ஸ்டேட்டஸ் போட்டுருக்கடா. சுதந்திர நாள் தான் இன்னைக்கு. சுதந்திர நாளா? அப்போ உனக்கு ரிபப்ளிக் டேக்கும் இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் வித்தியாசமே தெரியாது. ரெண்டும் ஒண்ணு தானே? ரெண்டும் ஒன்னாவா? ரெண்டுத்துக்கும் ஒரே கொடி தான் குத்துறாங்க, ரெண்டுத்துக்கும் ஒரே கொடி தான் ஏத்துறாங்க. எப்படி வேற வேற ஆகும்? சரி, இது புடி. ரிபப்ளிக் டேவும் இண்டிபெண்டன்ஸ் டேவும் ஒண்ணுதான். அது என்ன? டேய், அந்த கொடி இன்னும் அப்படியே தானே போட்டு இருக்கான். புடிக்கணும் அவனை.